ரெட்ரோலுக்ஸ் குடும்பங்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷயம் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசியல் நிகழ்வுகளை பற்றி பேசலாம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் ஜோ. ரெட்ரோலுக்ஸை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு மிக்க நன்றி. பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சூப்பர் தேங்க்ஸ் மூலியமாகவும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கும் மிகப்பெரிய நன்றிகள். நீ எதை பேசினாலும் பார்த்து தான் பேசணும் போல இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல விஷயத்தோடு ஆரம்பிப்போம். டிசி படத்துக்கு போயிட்டு வந்தோம். தம்பியோட விமர்சனத்திற்கு உட்பட்டு படம் பங்கமாக இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டு தம்பி வேற ஆகா ஓஹோன்னு லோகேஷ் கனகராஜுடைய நடிப்பை எல்லாம் புகழ்ந்ததன் காரணமாக சரி இன்னைக்கு போகலான்னு சொல்லி முடிவு பண்ணி படத்துக்கெல்லாம் போயிட்டு வந்தோம். அதாவது இது நான் சொல்லிடுறேன், ஒன்றும் சொல்ல நல்லா இருந்துச்சுன்னு சொல்ல வந்தேன். அதாவது திரையில் பார்த்தது கண் விழியாக விழுங்கி வாய் விழியாக 9mm கேலிபர் புல்லட்டா வந்து கக்கிட்டு வந்திருக்கும். ஆக்சுவலாக படம் முடிஞ்சா நான் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கிட்டேன், எங்கேயும் புல்லட் கில்லட்டு இறங்கி இருக்கா, எதுவும் எங்கேயா சொருகிட்டானுங்களா எடுத்துட்டு வந்துட்டு பக்கத்தில் உட்காந்து பார்த்தேன். இல்லை வேலை ஒன்றும் ஆகலை, ஸ்க்ரீனை தாண்டி அது வரல, அந்த அளவுக்கு இருந்துச்சு. அதில் என்ன அந்த படத்தில் உள்ள என்ன கருத்து இருக்குன்னு தெரியல எனக்கு. உண்மையாகவே எனக்கு இந்த படத்தில் என்ன கருத்துன்னு அவர் என்கிட்ட கேட்டார். இந்த படத்தில் என்ன கருத்து இருக்குன்னு கேட்டார். கருத்தெல்லாம் கேட்காதீங்க, வந்தீங்களா, எத்து சொருகுனாரா, ரத்தம் வந்துச்சா, பாத்தீங்களா, போனீங்களான்னு இருக்கணும், அவ்வளவுதான். அதை தாண்டி இதுல எதுவும் நீங்க எதிர்பார்க்க கூடாது. முன்னாடி போய் இப்ப என்ன தெரிக்க விடுறாங்க, அப்பப்ப கொப்பளிக்குது ரத்தம், என்னன்னு தெரியல. இது பீச்சிக்கிட்டு அப்படி இல்லாமா காட்டணும், பீச்சிக்கிட்டு அடிக்கணும் இல்லாமா காட்டணும். அந்த சில போர்ஷன்ஸ்லாம் நல்லா இருந்தது. இந்த லவ் போர்ஷன்ஸ், அந்த பொண்ணு கூட பார்வதி அந்த பொண்ணு கூட இருந்த லவ் போர்ஷன்ஸ் நல்லா இருந்தது. அனிருத் உண்மையாவே கலக்கிட்டாரு. ஏன்னா அனிருத் இல்லைன்னா சத்தியமா அந்த படம் வந்து ஒரு மாதிரி கஷ்டமா போயிருக்கு ரொம்ப. ஆமா, ஏன்னா அவர் போட்ட பிஜிஎம் தான் வந்து தூக்கி நிறுத்துச்சு. அவர் அந்த கசகசா போடலன்னா, கசகசா இல்ல சரி எல்லாம் அந்த கசகசா. அது வந்து யார் காரணம்னா நம்ம பெரிய பாய் தான் காரணம். ஏஆர் ரஹ்மான் இருக்கார் இல்லையா, அவரு தான் ஒரு ஆடியோ லான்ச்ல சொல்லிட்டு போனாரு, அனிருத் எல்லாம் ஓகே பட் கிளாசிக் அந்த இது கத்துக்குங்க, அதுதான் உங்களுக்கு லைஃப் இருக்கும் அப்படின்னு. இந்த படத்துல ஏகப்பட்ட பாட்டு, ஏகப்பட்ட பிஜிஎம் எல்லாம் போட்டு வச்சிருக்காருங்க. அவர் இது வரைக்கும் அவருடைய ஆல்பத்துல இதுதான் அதிகமா பிஜிஎம் இதெல்லாமே அதிகமா போட்டுக்கிறது இந்த படத்துக்கு தான். முதல் அக்கு வரைக்கும் போட்டிருக்காரு. ஆனா நல்லா இருந்துச்சு, எதுவும் அதீதமாலாம் இல்லை. ஏன்னா நம்ம பார்த்து தேட்டர் அந்த மாதிரின்றதுனால அந்த எஃபெக்ட் வந்து கரெக்டா இருந்துச்சு, ஓவர் டோஸா வந்து இல்லை. ஆனா அவ்வளோ வன்முறை, அவ்வளோ ரத்தம், அதுதான் ஒரு மாதிரி. எல்லாத்துக்கும் புல்லட் இறக்குறது, சும்மா போறவரெல்லாம் கணக்கு வழக்கு இல்லாம சுடுறது, போலீஸ் என்ன அவ்வளோ மோசமானவங்களா அப்படின்னு காட்டுறது. என்ன போலீஸ் மோசம் இல்லையா தெரியல, நீங்க சொன்ன மாதிரிதான் லாஜிக். யாராவது ஒருத்தன் தப்பு பண்ணிருக்கலாம், அதுக்குன்னு எல்லா போலீஸும் அவரு லோகேஷ் கனகராஜ் சரி அவங்க டீமும் சரி எல்லா போலீஸையும் சுடுறாங்க. எனக்கு என்னன்னா, இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு 5-6 பேர் இருக்காங்கன்னா அவங்கள சுடுறதுல ஒரு லாஜிக் இருக்கு, இவங்க தான் நம்ம டார்கெட்னு சொல்லி. அவங்க வேலைக்கு வந்தவங்க சும்மா அந்த அதுவும் எங்கன்னா அந்த இவரு லோகேஷ் கனகராஜ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, அங்க அந்த வேலையில இருக்கிறவங்க ஸ்டேஷனுக்குள்ளார வந்து ஒருத்தவங்க சுட வந்தா சும்மா பாத்துக்கிட்டு இருப்பாங்களா? அவங்க வேலையை அவங்கள சுட்டுட்டு போனீங்கன்னா அது என்ன லாஜிக் இருக்கு? அந்த குடும்பம் என்னங்க வருது? நீங்க சொல்றீங்களா 15,000-20,000 வந்து கொடுத்து வேலைக்கு சும்மா வேலை செய்யற போலீஸ்காரங்க எல்லாம் பாவம் கிடையாதா? சரி என்னமோ பணம் எடுத்தீங்க, நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோடலாம் பார்க்க முடியுமாலாம் எனக்கு தெரியல. அந்த அளவுக்குலாம் யங்ஸ்டர்ஸ் ஜென்சி, அந்த யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஓரளவு மாதிரி பயங்கரமா வந்து தம்பி ஜென்சின்றதுனால தம்பி பயங்கரமா மிகப்பெரிய ஒரு இது என்னன்னா, தம்பியோட குருநாதர் வந்து லோகேஷ் கனகராஜ் தான். அவரை தான் ரோல் மாடலா வச்சு தம்பி சினிமாவில் வந்து நிறைய படம்லாம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. முறைக்கிறான் அப்படியே. நீ என்ன கேட்டா மணிரத்னம், பாலு மகேந்திரா, ராம நேற்று கூட மெய்யழகன் பார்த்துட்டு இருந்தானே, அப்படி டக்குன்னு லோகேஷ் கனகராஜின் இன்ஸ்பிரேஷன் சொல்ல முடியாத. பிரேம்குமார் கூட இருக்கலாம். ஏன் அந்த கம்பளி பூச்சி மீசி வச்சுட்டு சிரிக்க வேணான்னு சொல்லுங்க, அவனை வாயை வச்சுட்டான். சரி வாயை வச்சுட்டான். அதாவது ஓவராலாக டிசி படத்துக்கு போனோம், நான் ஒரு மாதிரி இருந்துச்சு, வந்துட்டோம். சும்மா ரொம்ப நாள் ஒரு மாதிரி பார்க்கவே இல்லை, வந்ததுலேருந்து பார்க்கவே இல்லைனால அந்த படத்துக்கு. ஆமாம், அதனால போயிட்டு வந்துட்டோம். பர்த்டே யாரும் ஃபோனில் எல்லாம் சொன்னாங்க. ஆமாம், இல்லை அவங்க ஃபோன் எடுக்கல, நான் என்ன பண்ணுறது? அதையும் சொல்லிடுவோம். ஆமாம், நாங்கள் ஒருத்தவங்க பெங்களூர்லேருந்து பூர்ணிமான்றவங்க, ஐயோ ஒன்றும் இல்லை. சரி ஓகே, அதை விடுங்க. இப்போ நம்ம இங்கே நமக்குள்ளே நம்ம குடும்பத்துக்குள்ளே நிறைய பஞ்சாயத்துகள் போயிட்டு இருக்குது. ஆமா, இப்ப அங்க ஒரு உருண்டையை கொளுத்தி போட்டாதான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். குடும்பத்துக்குள்ள 2 உருண்டையை கொளுத்தி போடுறேன். என்னவா நேரத்துக்கு நம்ம பேசணும்னா இந்த பெரம்பலூர்ல வந்து சிலிண்டர் வெடிச்சிருச்சுன்னு சொல்லி பேசணும். நம்ம என்ன பேசணும்? இடத்துல இந்த மாதிரி ஆகிடுச்சு, பெரிய நியூஸ் கவரேஜ் இல்லை. அங்க இருக்கக்கூடிய
நிர்வாகி எம்எல்ஏ வந்து இங்கே சட்டமன்றத்துக்கு வந்ததுனால செகண்ட் லெவல் லீடர்ஸ் போகலை அப்படின்னு சொல்லியிருந்தோம். அவங்க கேட்டது பண உதவி கூட இல்லை, அது செகண்டரி. வந்து சில பேர் வந்து பார்த்துருந்தாங்கன்னா ஒரு ஆறுதலாக இருந்திருக்கும், என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கலாம். ஒரு உயிர் பலி ஆனாதான் வந்து பார்க்கணும்னு எதுவும் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அதுக்கு நம்ம ஆட்கள் வந்து கொந்தளிச்சிட்டாங்க. எது நடந்தாலும் அதுக்கு தாவேக அரசு தான் காரணமா? நீங்க என்ன சொல்ல வரீங்க? நாளைக்கு எந்த ஆக்சிடென்ட் நடந்தாலும் அதுக்கு தாவேக அரசு தான் காரணம்னு சொல்ல வரீங்களா அப்படின்ற மாதிரி, எனக்கும் தான் இதாயிருச்சு, எனக்கும் தான் அதாயிருச்சு, அப்போ நானும் இது மாதிரி சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நாட்டில் எது நடந்தாலும் தாவேக அரசு தான் பொறுப்பு. ஏன்னா தாவேக தான் ஆட்சியில் இருக்கு, தாவேக அரசு தான் பொறுப்பு. நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் அரசு தான் பொறுப்பை, அரசு கிட்ட தான் போகும். பொறுப்புன்றதை அடுத்து அரசை தான் கேள்வி கேட்பாங்க. நாங்க சொன்னது இந்த அரசை பொறுப்பேற்றுக்கணும். அதுக்கு போய் நீங்க எதுனா அங்க இருக்கக்கூடிய லோக்கல் லீடர்ஸ் போகல, உடனே போகல. அதுலயே 2-3 பேர் சொல்லியிருந்தாங்க லேட்டா போனாங்க அப்படின்றது. அதே மாதிரி அங்க சில ஹாஸ்பிட்டல்ஸ்ல சில ஃபெசிலிட்டிஸ் இல்லைன்னு சொல்றதையும் சில பேர் கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லியிருந்தாங்க. நம்மளுடைய கொயரி என்னன்னா தாவேக்காவை குறை சொல்லணும், தாவேக்கா மட்டப்படுத்தணுன்றதோ விஜய் அவர்கள் செயல்படலைன்னு சொல்றது இல்லை. நம்ம கிட்ட ஒரு இது வந்துச்சு, அதை நம்ம சொல்லியிருக்கோம். அது வந்து சரியானதா இருந்துச்சு. அவங்க ஒன்றும் தப்பா கேட்கல, அவங்க வந்து எந்த உதவியும் கேட்கல. அட்லீஸ்ட் இந்த மாதிரி கொஞ்சம் வந்து பார்த்திருந்தாவது எங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருந்திருக்கும். அவங்க சிஎம் வந்து பார்க்கணும்னு சொல்லலையே, அமைச்சர்கள் வந்து பார்க்கணும்னு சொல்லலையே, இரண்டாம் கட்ட தலைவர் யாராவது வந்து பார்த்திருந்தாங்கன்னா என்ன நடக்குதுன்னு அவங்க ஒரு பயம் வரும்ல. அதிகாரிகளுக்கு வந்திருக்காங்க, கட்சிக்காரங்க வந்து பாக்குறாங்கன்ற ஒரு பயம் வரும். அது மூலியமா அவங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் கிடைக்கலாம், சரி செய்யுங்க, இதெல்லாம் சீக்கிரம் செஞ்சு முடியுங்கன்னு சொல்லலாம்ன்ற ஒரு ஆதங்கத்துல அவங்க வந்து சொல்றாங்களே தவிர தாவேக்கா வரணும் அரசு தான் அப்படிலாம் சொல்லுங்க. இப்போ ஏன்னா அவங்களும் ஓட்டு போட்டிருக்காங்க, போட்டதுனாலையும் அவங்களுக்கு அந்த உரிமை இருக்கு, நமக்கு நம்ம இந்த அரசாங்கத்தை நம்மளும் தேர்ந்தெடுக்கிறதுக்கான பங்கு நம்ம கிட்ட இருக்குன்ற அந்த உரிமையில தான் அவங்களும் வந்து கேட்குறாங்க. இந்த மாதிரி ஒன்று ஆச்சுல்ல, யாராவது வந்து பார்த்தாங்களா, நல்லா இருக்குன்றது தான் அவங்களும் கேட்குறாங்க. அது ஏன் இவங்க இவ்வளோ பெரிய ஒரு விஷயமா எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல. எனக்கும் இந்த மாதிரி தான் ஆச்சு. இல்லை நான் பார்க்கும்போதெல்லாம் இதெல்லாம் இருந்தால் நான் இதெல்லாமே சொல்லட்டுமா? நம்ம கூட என்ன சொன்னோம், பைக் ஆக்சிடென்ட்ல ஒருத்தர் விழுந்துட்டாரு, கால் வந்து அதெல்லாம் சொல்லலையே. ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணு 8 பேர்கிட்ட ஆகியிருக்கு. அது எல்லாம் வீடியோலாம் கூட நம்மளும் பார்த்தோம். அந்த சின்ன பொண்ணோட அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது நமக்கே வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னும் போது அதை வந்து அந்த இனிஷியலாக அந்த டிவிக்கு லீடர்ஸ் போய் பார்த்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் கிடச்சிருக்குன்றதானே தவிர ரொம்பலாம் வந்து இது பண்ணிக்காதீங்க. இது காலையில் நான் பார்த்தேன், எஸ்எம்எஸ் ட்ரோலோ ஏதோ ஒரு சேனல் நினைக்கிறேன், பார்த்தீங்களா என்னன்னு தெரில, அவங்களும் கட் பண்ணி போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி கட் பண்ணாங்க. நானும் வந்து ஒரு ரிப்ளை பண்ணியிருந்தேன், ரொம்ப நன்றி பிரதர், இந்த மாதிரி விஷயங்கள் நீங்களும் வந்து கட் பண்ணி ஷேர் பண்ணுறது வந்து ரொம்ப நன்றி பிரதர் அப்படின்னா, நீங்களும் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் சொல்லும்போது நல்ல ஒரு இதாக தான் இருக்குது, இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. நல்லது பண்ணும்போது சந்தோஷம் தான் இருந்துச்சு. அவங்க கட் பண்ணி போடுறாங்க, ஒரு ஆர்வமா வந்து பண்றாங்க, ஒரு நல்ல விஷயமா எடுத்து அது பண்றாங்க. அதுலயும் குறையா சொல்றது அவங்களுக்கு என்னன்னா, நம்ம இது குறை சொல்லிட்டோம், தப்பா சொல்லிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு ஆதங்கம் வந்திருக்கும். அதனால அப்படி இது பண்ணிருப்பாங்க. அப்படிங்க, அது எல்லாத்துக்கும். இதுல இன்னொரு ஒருத்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் நம்ம வந்து ஏறிடுச்சு அப்படின்னு சொன்னோம்ல, இல்லை ஏறலைன்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமாக அதுக்கான இது அனௌன்ஸ் மட்டும் வரலன்ட்டாங்க. நீங்கள் போய் பாருங்கள், எல்லாமே ஏறி இருக்கு, நீங்கள் ரூட் மாஃபியா, உங்களுக்கு காசு வந்துடும், நாங்களாம் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டணும் அப்படின்னாங்க. நான் மாஃபியா? ரூட் அடிக்கிறியா? ரூட் மாஃபியான்னு சொல்லும் போதே யாருன்னு தெரிய வேணாமா? இல்லங்க, என்னைய திட்டத்துக்கு அப்படின்னு ஒரு 4-5 பேர் உள்ளார இருக்காங்க. நம்ம சேனலுக்குள்ளாரே ஒரு குரூப் இருக்கு. என்னைய மட்டும் டார்கெட் பண்ணிட்டு உங்களை ஏதாவது ஒன்று சொல்றதுக்கு ஒரு டீம் வந்து இருக்கு. அதெல்லாம் நம்ம வந்து கடந்துதான் போனோம். அது இந்த ரூட் மாஃபியா, பெண்ணு, இதுல இந்த எந்த கேட்டகரிக்குள்ளாரையும் நாங்க வரமாட்டோம். ஏன்னா நாங்களும் அவங்க கிட்ட போல அவங்களும் எங்க கிட்ட வந்து வரமாட்டாங்க. அப்ப ஏங்க ரூட் மாஃபியாவெல்லாம் இருந்தா நான் வந்து என்னை விட்டு வச்சிருக்கேன். ஒரு நாள் நம்ம நிலைமையை வந்து பார்க்கணும், நம்ம என்ன வண்டி யூஸ் பண்றோம், பேங்க் பேலன்ஸ் இதெல்லாம் முதல்ல நம்ம பர்ஸ் பார்த்தாலே தெரிஞ்சிருங்க அது எங்க இருக்கீங்க. அந்த நிலைமையில இருந்துகிட்டு இருக்கோம் நம்ம ரூட் மாஃபியா. போன மாசமாவது அக்கௌண்ட்ல 20 ரூபா இருந்துச்சு, இந்த மாசம் 30 ரூபாயில 10 ரூபா எக்ஸ்ட்ரா இருக்கு. 20 ரூபா பெரிய 20 ரூபான்ற போறாங்க. 20 ரூபா 20 rupees, ஜஸ்ட் 20 rupees. இப்ப 30 rupees இருக்கு அக்கௌண்ட்ல. பாத்தீங்களா என்ன ஒரு முன்னேற்றம். 20ல இருந்து 10 ரூபா எக்ஸ்ட்ரா இருக்குது. எப்படி அது பேசுறதுக்கு உங்களுக்கு மனசு வருது, ரூட் மாஃபியான்னு சொல்ற அளவுக்கு? அந்த மாதிரி வந்து ஆதாயம் தேடிட்டு நம்ம அங்கே போய் உள்ளுக்குள்ள போய் ஒரு புகலிடம் தேடி நம்ம போய் தஞ்சம் புகுந்துடணுன்ற அவசியம் வந்து நம்மளுக்கு இல்லை. அதுக்கான எண்ணமும் எங்க கிட்ட கிடையவே கிடையாது. ரூட் மாஃபியான்னு சொன்னது யாரு? பெண்ணா இருக்கலாம். பெண் இல்லை, கீபோர்ட்ல தான் டைப் பண்ணிருக்காங்க, பெண்ணா எழுதி அனுப்பிட்டுருப்பாங்க. இன்னொருத்தர் கவன ஈர்ப்பு தீர்மானம் நடத்துற மாதிரி கமெண்ட்லயே நம்மளுக்கு ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் வந்து பண்ணியிருக்காங்க.
ஒன் பை ஒன்னா. ஆமா, அதாவது ரெண்டு வேர்டுக்கு நடுவில் ரெண்டு கேப். கவிதை நினைச்சு நானும் என்ன, நீங்க இவருன்னு சொல்றீங்க, அவருன்னு சொல்றீங்க, அதுன்னு சொல்றீங்க, இதுன்னு சொல்றீங்க, எதுன்னு சொல்றீங்க, எப்படின்னு சொல்றீங்கன்னு ஒரு லிஸ்டே போட்டு ஸ்க்ரோல் பண்ணும்போது கீழே வரைக்கும் போச்சு. அது என்ன சொல்ல வராருன்னா, நீங்க வந்து நேற்று இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் பத்தி பேசுனீங்க, படத்தோட டைலாக் வந்து பேசுறீங்க, வரவேற்ற நான் செலவு பத்தின படத்தின டைலாக் வச்சு பேசுறீங்க. உங்க வாழ்க்கையில அப்படி நடந்துச்சா? உங்க வாழ்க்கையில அந்த மாதிரி யாராவது உங்களுடைய மத ஆட்கள் யாராவது உங்க நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாங்களா? அது நீங்க அவங்களுக்கு ஏதாவது கொடுத்தீங்களா? அப்படி சொல்லாம ஏன் ஒரு படத்தை வச்சு சொல்றீங்க? இல்ல நடந்ததை மறைக்கிறீங்களா? இதுல மறைக்கிறதுக்கு ஏதாவது ஓப்பனா சொல்றேன். ஜோன் ஒருத்தர் இருக்காரு, அவர் ஒரு கிறிஸ்டியன், நான் அவரு உட்காந்து, நான் ஒரு ஹிந்து, ஆனா அவர் உட்காந்து ஒரு வீடியோ பண்றோம். என்னோட ஃபங்க்ஷனுக்கு அவர் தான் வந்து போட்டோ வந்து அவரும் அவர் பிரதர் தான் வந்து எடுத்து கொடுத்தாங்க. அவங்க 2 பேரும் வந்து கிறிஸ்டியன் தான். நாங்க இன்டர்வியூ பண்ற ராவுத்தர் இப்ராஹிம் அவர்களோட இன்டர்வியூ முடிச்சுட்டு நாங்களாம் ஒன்னா போய் வந்து சாப்பிடுவோம். நான் கூட ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு அந்த டைம் அவரால் வந்து வர முடியல. அவரு வந்து ஒரு இஸ்லாமியர் தான். நான் போய் இன்டர்வியூ எடுக்கிறார், யாசர் வந்து கொடுக்குறாரு, அவர் ஒரு இஸ்லாமியர் தான். அவரு கூட சேர்ந்து நாங்க எல்லாம் வெளியே இடத்துக்கு போறோம், சாப்பிடுறோம், எல்லாம் பண்றோம். முத்தலிஃப்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் ஒரு இஸ்லாமியர் தான். அவர்கிட்ட போய் நான் இன்டர்வியூ எடுத்துட்டு வரேன். அவர் இன்டர்வியூ முடிச்சுட்டு நானும் அவரு சேர்ந்தெல்லாம் டீ குடிக்கிறோம், சாப்பிடுறோம், ஒன்னா இருக்கும். எல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு பிரதர். போன் லைஃப்லயும் நடக்குது. எனக்கு நிறைய, நான் வந்து விஜய் ஃபேனுன்றதுனால அஜித் ஃபேனா இருக்கிறவங்கலாம் வந்து எனக்கு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, இங்க நம்ம நெசப்பாக்கத்திலே ஒருத்தர் இருக்காரு. எனக்கு அவருக்கு பயங்கரமா இருக்கும். அவர் என்னை தளபதினு கூடாரு, நான் அவரை தலை அடிச்சுக்கும் போது நாரம் எங்க 2 பேருக்குள்ளார அந்த மாதிரி வந்து பயங்கரமாலாம் வந்து இருக்கும். அது இயல்பா இருக்கக்கூடியதான். அவர் வந்து நம்ம பிரியாணி சாப்பிடுவோம், அப்ப கூட பக்கெட் எல்லாம் கொடுத்து விடுவாரு, கல்ல எதிர்பார்த்தல அப்படின்னு. அது இருக்கும் 4 பேர் சாப்பிடுற மாதிரி. நம்ம எய்த்த வீட்டுல இருக்கிறவங்க வந்து இஸ்லாமியர்கள் தான், அவங்க ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க. நம்ம இதெல்லாம் இயல்பா நடக்கிறதுங்க. இது என்னமோ பெரிய விஷயமா வாழ்க்கையில நடந்திருக்க, எல்லார் வாழ்க்கையிலும் இருக்கதாங்க செய்யும். ஒரு இஸ்லாமியர், ஒரு கிறிஸ்டியன், ஒரு ஹிந்து, அவங்க பாட்டு தான் இருக்காங்க. இதுல நீங்க தேவையில்ல உங்க வாழ்க்கையில் நடந்துச்சா அவங்க வாழ்க்கையில நடந்துச்சான்னா சினிமா இவ்வளவு பேசுறீங்க. என் வாழ்க்கை இங்க சாப்பிட போட்டீங்கன்னா, இதோ முந்தானத்து போய் சாப்பிட்டு வந்தோம், எங்க வீட்டுல தான் 2 பேரும் போய் சாப்பிட்டு வந்தோம். நேத்து போய் சாப்பிட்டு வந்தோம் அமாவாசைக்குன்னு சொல்லிட்டு சமைச்சு வடை பாயசம்லாம் வச்சு சாப்பிட்டு எந்திரிச்சு மனசே வராம தூக்கத்திலேயே இருந்துகிட்டு ஒரு மயக்கத்திலே தான் இருந்தோம். சரி வீடியோ போடணுமேன்றதுக்காக எந்திரிச்சு வந்தோம். அதனால அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நீங்க அதுல வந்து எதுவும் ஆதாயம் தேட நினைக்காதீங்க எங்க கிட்ட. அதான் ஒன்னும் இல்லை அப்படின்ற மாதிரி. நானே படத்துக்கு போயிட்டு உயிரோட வந்திருக்கேன்னு சந்தோஷத்துல இருக்கேன். ஒருத்தனை 2 தடவை சாவடிச்சிருக்கோம். அதுக்கெல்லாம் அவங்களாம் வாழ்ந்துட்டு வந்திருக்கான் 2 தடவை. வாய பாருங்க, ஒண்ணுதான்டா. சரி, ஓகே. 100 நாள்ல 1 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டு வெற்றி மாநாடு வந்து நடந்துட்டு இருக்கு. கிண்டியில வந்து நடந்துருக்குது. அது வேற ஃபயர் எடுத்து விட்டுட்டு இருந்தாங்க. 100 நாளில் வந்து 1 லட்சம் கோடி. திமுக ஆட்சியில் வந்து 100 நாளைக்கு வந்து 28,000 கோடி தான் வந்து வந்திருக்கு. இதனால தான் தெரியுது திமுக ஏன் வீட்டில் உட்கார வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. 1 லட்சம் பேர், 1,06,000 பேருக்கு வந்து இது மூலியமா இந்த வேலை வாய்ப்பும் வரதா வந்து சொல்லியிருக்காங்க. நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்திருக்காங்க, நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நான் கூட உங்கள்கிட்ட ஒன்று காட்டினேன். நீங்கள் கேட்ட மாதிரி ஏதோ ஒரு ஊரில், தூத்துக்குடியா திருநெல்வேலி ஏதோ ஒரு இடத்துல வந்து ஏதோ ஒரு தொழிற்சாலை வந்து வருது. அதனால அங்க இருக்கக்கூடியவங்களுக்கு 4,000 பேருக்கு அங்கேயே வந்து வேலை கிடைக்கும். சொந்த ஊர்லயே அங்கேயே வேலை செய்யறவங்களுக்கு 4,000 பேருக்கு அங்க வேலை கிடைக்க வேலை வாய்ப்புகள் வந்து உருவாகுது. நீங்க கூட அடிக்கடி கேட்பீங்க, ஏன் சென்னையிலேயே தான் எடுத்துட்டு வரணுமா, வேற ஊருக்கு எடுத்துட்டு? சரி, ஒவ்வொரு ஊருக்கும் சில விஷயங்களை எடுத்துட்டு போகும்போது அந்த நன்மைன்றது கிடைக்க போகுது. அதனால 1 லட்சம் கோடி கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் வருது அப்படின்றது ஒரு நல்ல விஷயம். இது வழக்கம் போலதான். ஏரிதாஸ்கள், செந்தில்வேல்கள், இவங்கெல்லாம் வந்து உள்ள வந்து ஏதாவது வந்து பேசி, பாத்தியா நாட்டுக்கே தெரியல, ஒரு இது வந்து ஆல்ரெடி வந்த கம்பெனி, இது வந்து ஏற்கனவே போன கம்பெனி, இது போன ஆட்சியில வந்த கம்பெனி, போன ஆட்சியில வந்த கம்பெனி இப்ப வந்து சொல்லிட்டு இருக்கு. அது போன ஆட்சியிலே சொல்ல வேண்டியதானே, போன ஆட்சியில வந்துச்சுங்க இந்த இன்வெஸ்ட். ஏன்னா அப்ப நீ வேற கொண்டு வந்த திட்டங்கள், அதுதான் திமுகவுடைய கொண்டு வந்த திட்டங்கள் போன ஆட்சியிலே சொல்ல வேண்டியதானப்பா. ஏன்னா அப்ப நீ வேற ஒரு இதுல பிசினஸ்ல இருந்த, வேற ஒருத்தவங்களோட டைஅப்ல இருந்த, அது சொன்னா உனக்கு வந்து கஷ்டமாயிடும். ஆனா இப்ப சொல்லலாம்ல, ஏன்னா 2 பேரும் ஒன்னாயிட்டாங்க இல்லையா, அதனால இப்ப என்ன வேணாலும் சொல்லலாம்ன்றதுனால வந்து பேசுறாங்க. அதுல ஏதாவது சின்ன சின்ன இதெல்லாம் இருக்கலாம், ஏதாவது வந்தவங்க போனவங்க இல்ல ஏற்கனவே இருக்கிறவங்க அந்த மாதிரி ஏதாவது 1-2 ஊடால வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அதுக்காக ஒட்டுமொத்தமா இது ஒண்ணுமே நடக்கல, இது வேஸ்ட், டிஆர்பி ராஜா தான் எல்லாமே கொண்டு வந்தாரு, அதான் அப்படிலாம். ஏங்க, ஒரு அழைப்புதல், நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான அழைப்புதல நீங்க வந்து சரியா கொடுக்க மாட்டேங்கிறீங்க. எப்படிங்க வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு வருவாங்க? நாங்க பத்திரிகையாளரே கூப்பிடல, உள்ள விட மாட்டேன்ட்டோம், இன்வெஸ்டரை கூப்பிடுறதா? அந்த ஒரு மீம் பார்த்தேன்.
இவன் என்ன இவ்வளவு வயிறு இருந்து சொல்றான், இவெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சா நம்மளாம் நல்லா இருப்போமா, நல்லாவே இருக்க மாட்டோம், வேற யாராவது ஐயரை பாத்துக்கலாமான்ற மாதிரி மன்னிசுல தான் அந்த கார்டு போட்டுருந்தாங்க. பாத்திருப்பீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சரியா வந்து அழைப்புதலே கொடுக்கல அப்படின்னு சொல்லி. ஏன் ஏதாவது ஒரு நல்லது நடக்கும்போது கெட்டது பண்றதுக்காக கூட ஒரு ஏதாவது ஒரு ஆட்கள் இருக்கதான் செய்வாங்க. 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இங்க வருது அப்படின்னும் போது அது பெரிய விஷயம், அதை வரவேற்க வேண்டிய ஒரு விஷயமா பார்க்கணும். உண்மையாவே இன்வெஸ்ட் பண்றாங்க, இளைஞர்களுக்கு வேலைகள் வந்து கிடைக்கும், நம்மளுடைய பொருளாதாரம் உயரும் அப்படின்னா அது நம்ம வரவேற்க வேண்டிய விஷயம் தானே. இதுல போயிட்டு அது என்ன இது எங்க போகுது அது எங்க போகுதுன்னு சரியான முறையில சட்டத்துக்கு உட்பட்டு நடக்குதுன்னா அது வரவேற்க வேண்டிய விஷயம் தான். அது போன ஆட்சியா இருந்தா இந்த ஆட்சியா இருந்தா அப்ப 28,000 கோடி வந்திருக்கு, இப்ப 1 லட்சம் கோடி வந்திருக்குன்னா வரவேற்க வேண்டிய விஷயம். அதுல நீங்க தேடுங்க, ஏதாவது உள்ள ஏதாவது இருக்குதா, அரசியல் இருக்கா, அது இருக்கான்றது நீங்க தேடுங்க. ஓட்டைகள் இருந்தா சொல்லுங்க, நீங்க சொல்லி அது நீங்க கிரெடிட்ஸ் வாங்கிக்கங்க, யாராவது கொடுப்பாங்களே அந்த கிரெடிட்ஸ் போய் நீங்க வாங்கிக்கங்க. நமக்கு தேவை வருதா, இந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் இல்லாம இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குதா, சொந்த ஊர்லயே வேலை வாய்ப்புகள் கிடைக்குதா, நல்லது நடக்குதான்றதுதான். அதை தாண்டி அது உள்ளார போய் ஆராயறதுக்கு இல்ல. தவறா இருந்துச்சுன்னா ஓகே, அது இல்லாத பட்சத்துல நல்லது தானே. இதுல வெற்றிக்கு ஏன் 2 டீ போடுற, ஏன் வெற்றின்னு வைக்கிற, ஏன் திராவிட மாடல் வைக்கும் போது நல்லா இருந்தது இல்ல, அது அப்போ உனக்கு கசக்கல இல்ல, இனிச்சது இல்ல. அப்ப இப்ப மட்டும் ஏன் வெற்றின்னு வைக்கிறதுக்கு 2 டீ போட சொல்லி ரத்தன் பண்ணிட்டு சொன்னா, ஆமா சொன்னாரு, இப்ப என்ன பண்ண போற, உன்னால ஏதாவது பண்ண முடியுமா, ஒண்ணும் பண்ண முடியாது இல்ல. அவ்வளவுதான். 5 வருஷம் நீங்க ஆண்டீங்களா, கொஞ்சம் கம்முன்னு இருங்க. 5 வருஷம் ஆண்டவங்க கூட கேட்டா பரவாயில்லையே, 5 வருஷம் ஆண்டவன் கேட்டா நம்ம பதில் சொல்லலாம்யா. ஆமா சொல்லியிருக்காங்க, இது தப்புதான் அப்படின்னு சொல்லலாம். நீ என்னத்துக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கனே தெரியாம தான் இருக்க, நீ ஏன் கேக்குற வந்து, உன்னால ஏதாவது நாட்டுக்கு பிரயோஜனம் இருக்கா, ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இந்த மாதிரி டேட்டாவெல்லாம் எடுத்து போடுறேன்ல, அதுக்காக நான் தேவைப்படுவேன்ல. டேட்டாவை எடுத்து போடுறியா, கால் சென்டரா நீ? ஆமா அதுதாங்க சொல்றேன், கால் சென்டர் தான். சிரிக்கிற பாருங்க, கோத்து விடுறதுக்குன்னே இருக்கான் பாருங்க. அதே மாதிரி இந்த இதுலயே சொல்ற மாதிரி இந்த எண்ணூர் டு மகாபலிபுரம் 53 பக்கிங்காம் கால்வாய் வந்து மெட்ரோ போட் வாட்டர் போட் கொண்டு வர்றதா ஒரு பிளானும் போயிட்டு இருக்குன்னாங்க. அந்த வேலைகள் ஏதோ நடந்துகிட்டு இருக்குன்ற மாதிரி காட்டி கொண்டு வரலாமான்னு ஆலோசனை தான் போயிட்டு ஆலோசனை நடத்துறாங்க. 2வது அங்க ஏதோ வேலைகளும் வந்து போயிட்டு இருக்காதுன்றாங்க. பல இடங்களுடைய சங்கமங்கள் அங்க வந்து நடக்குது. இந்த கொட்டுறது, இந்த கழிவு நீர் சேர்றது, சாக்கடை வர்றதுன்னு பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் சரி பண்ணணும். சரி பண்ணி முடிச்சு போட்டு விட்டோம்னா நம்மளுக்கு அந்த இடத்துல போய் கொட்டுறது, அந்த சாக்கடையில போய் அந்த கடல்ல போய் வந்து கலக்காதது நம்ம பார்த்துக்கிட்டு தான் ஆகணும். அப்போ கிளீன் பண்ணி ஆகணும்ல. அதுதான் சொல்றேன். இப்போ அதெல்லாம் ப்ராசஸ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த போட் விடுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல முன்னெடுப்பு எடுக்கிறாங்க இந்த ஆட்சி. நல்ல சென்னையோ இந்த தமிழ்நாட்டுக்கோ ஒரு நல்ல முன்னெடுப்பா எடுக்கணும்னு சொல்லி சில விஷயங்கள் பண்றாங்க. விஷக்கிருமிகள் வழக்கம் போல தங்களுடைய வேலைகளை காட்டுறதுக்காக இந்த நிறுவனம் அங்க போயிடுச்சு, அந்த நிறுவனம் இங்க போயிடுச்சு, இது சும்மா ஏமாத்து வேலை, இது பம்மாத்து வேலை, இது அப்படி கிடையாது, இது இப்படி கிடையாது. அதான் சொல்றேன், இந்த சந்துக்குள்ளார போகாம இருந்துட்டாலே நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். நம்ம கமெண்ட்ஸ்லயே அடிக்கிறாங்க. நேற்றுக்கு நம்மள வந்து ஏய் நீ பேசுறன்னா வேற எதாவது பத்தி பேசு, விஜயை பத்தி பேசாத, நீ வந்து நீ வந்து திமுக சொம்புங்க நீங்க அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமா வந்திருக்குங்க. நான் வேணா ஸ்கிரீன்ஷாட் வேணா அனுப்புறேன் பாருங்க. தெரியல, நீங்க திமுக சொம்புங்க அப்படின்றாங்க. திடீர்னு வந்து நீ எதை பத்தி வேணாலும் பேசி, யாரை பத்தி வேணாலும் பேசி, விஜய் பத்தி மட்டும் பேசாத, பத்தி பேசாத. மெஜாரிட்டி அந்த கமெண்ட்ஸ் இல்ல அப்புறம் அதை பத்தி நம்ம கவலைப்பட தேவை. அதாங்க நம்மள்ட்டே சில ஸ்லீப்பர் செல்ஸ் உள்ள பூரா தானே செய்வாங்க. கடைசியில நம்மளையும் ஒரிஜினல் மீடியாக்காரனா மாத்திருவீங்கன்னு நினைக்கிறேன். இப்படிதான் ஒரு அரசியல் தெரியலன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அரசியல் நல்லா கற்றுக் கொடுத்துட்டாங்க. நம்மளும் இன்னும் கொஞ்சம் நாள்ல வந்து ப்ராப்பர் மீடியாக்காரனா வந்து இவங்களே மாத்திடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. பேசி ஒரு சிலர் ஆமா, எல்லாத்தையும் சொல்லல, அந்த ஒரு சிலர் குறிப்பிட்டதுக்காக, அந்த ஒரு சில அவங்கள மட்டும் என்ன, அதுல இருந்து நான் வெளியே வரலடா. அந்த பிஜிஎம்ல இருந்து வெளில வரல. ஏரி விழுங்கி நாங்க சொல்லலைங்க, அறப்பூர் இயக்கம் போட்டிருந்தாங்க. ஏவா வேலுக்கு என்னடா பெருசா போட்டிருக்கீங்கன்னு பார்த்தா ஏரி விழுங்கி வேலுன்னு போட்டு ஒரு காடு போட்டிருக்காங்க. சுமார் 8 கோடி மதிப்பிலான அரசாங்கத்துக்கு வந்து நஷ்டம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அந்த இது மண்ணெல்லாம் சுரண்டி ஏதோ திருவண்ணாமலையில அந்த ஊர்ல இது பண்ணி
அதை கொண்டு போய் அவருடைய நிலத்துல போட்டு இளைஞர்கள் மாநாடு. ஆமா, அது ஒரு இதுல இடத்துல போட்டு அதை சமன்படுத்தி அதை அதுல இளைஞரணி மாநாடு நடத்திருக்காங்க. அந்த இளைஞரணி மாநாட்டுல தான் ஒரு பட்டப்பெயர் வந்துச்சு, இளம்பெரியார்னு பட்டப்பெயர் கொடுத்தார் இல்லையா. அந்த மாபெரும் மாநாட்டுல நடந்த அந்த சம்பவம் தான் அந்த இளம்பெரியார் கான்செப்ட். அதுக்கு தான் அந்த இளம்பெரியார் எதுக்கு சொன்னார்னா, இந்த 8 கோடி ரூபாய்க்கு இது பண்ணிருக்கேன், நீங்க எதுவும் சொல்லக்கூடாது, என்னை கேட்டுக்க கூடாதுன்றதுக்காக சொன்னதுதான் இளம்பெரியார். இப்ப புரிஞ்சிருச்சுங்களா? அதனால இப்ப வழக்கு அவங்க மேல அவர் மேலேயே அவங்க மகன் மேலேயே புகார் கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே நமக்கு கேஸ் இறுக்கிக்கிட்டே போகுது தலைவனுக்கு. லுக் அவுட் நோட்டீஸ் எல்லாம் கொடுத்து இப்பதான் கேன்சல் பண்ணிருக்காங்க. இப்போ 124 ஏக்கர் ஏதோ நிலமும் வேற ஏதோ வாங்கியிருக்காங்க, கம்மி ரேட்ல வாங்கியிருக்காங்க, அதையும் விசாரிக்கணும். அதுதான் இதெல்லாம் நடந்திருக்கு. இப்பதான் எல்லாரும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, ஓ அதனாலதான் ஏவா வேலுலாம் பெருசா பெர்ஃபார்ம் பண்ணாம இருக்காரா சட்டசபையில, ரொம்ப ரகலாலாம் பேசாம ரொம்ப சாஃப்ட் டோன்ல பேசுறாரா, எங்க அண்ணனுடைய மருமகன் தான் ஆதவர்ஜுனா அதெல்லாம் பேசுறதுக்கெல்லாம் காரணம் இதுதானா அப்படின்ற பல சந்தேகங்கள் வர ஆரம்பிக்குது. அதனால ஏவா வேலு மீது என்ன மாதிரியான நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்ற பல எதிர்பார்ப்புகள் இப்ப வந்திருக்கு. 8 கோடி ரூபாங்க. ஆமா, என்ன பெரிய 8 கோடி, உங்க மேல என்ன எதிர்பார்ப்பு? எதுவா இருந்தாலும் எங்க அண்ணனை தாண்டி தான் போகணும். நீங்க செந்தில் பாலாஜி அண்ணனை தாண்டி தான், SGB தாண்டி தான் நீங்க எங்க இருந்தாலும் வீட்டு கடைங்க. எனக்கு அதுதாங்க அண்ணன் அவ்வளவு ஸ்வீட்டா இருக்காரு. VSBயை தாண்டி தான் நீங்க அண்ணன் ஸ்வீட்டா இருக்காரு. நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? அவருக்கு மேல நீங்க என்ன ஒரு அலிகேஷன் வச்சாலும் அப்படின்னாரே போதும், அது இல்லைன்ற மாதிரி அவங்க. அதான் சில நேரத்துல பண்ண பச்சை புள்ள மூஞ்ச பார்த்தா தெரியாதா இது பால் குடிக்குமா பீர் குடிக்குமான்னு? அவர் மூஞ்ச பார்த்தாலும் தெரியும். தெய்வீக கலாச்சாரம். பச்சை புள்ளையா இல்ல பச்சை புள்ளையா இல்லையான்றது தெரியும். அந்த மாதிரி தான் நீங்க அவரை தாண்டிலாம் இவரு மேல வாஸ்தவம் தான். ஆனா இவர் ஃப்ரண்ட் ரோலே வேற உட்காந்துருக்காரு, அடிக்கடி சிஎம் வேற பாத்துக்கிட்டே இருக்காரு, ஏதாவது ஒண்ணு வேற சொல்றாரு. இப்ப வேற ஆதவர்ஜுனா வேற மாமா மாப்பிள்ள அப்படின்லாம் வேற பேசுறாரு. இப்ப அப்படியே சிஎம் அப்படியே ரைட்ல இப்படி திரும்பி பாப்பாரு ஆதவர்ஜுனா, இல்லங்க எனக்கு அதெல்லாம் சந்தமந்தம் கிடையாது, அவர் ஏதோ சொல்றாரு, நீங்க அதெல்லாம் கேட்காதீங்க அப்படின்னுவாரு. இந்த மாதிரி சில சம்பவங்கள் நடக்கும். அப்ப தெரியல நடவடிக்கை எடுக்கிறாங்களா இல்லையான்றது இந்த மாதிரியான சம்பவங்கள் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம்ல. ஏற்கனவே சிங்கப்பூர் வரைக்கும் போக விட்டுருக்காங்க. ஒரு சிலர் இருந்தாரு, அந்த போக விட்டவரை தான் இப்ப தூக்கிட்டாங்க, அந்த இடத்துல இருந்து தூக்கிட்டாங்க. இப்ப அடுத்த ஒரு வழக்கு வந்திருக்கு, அறப்போர் இயக்கம் கொடுக்குது. அறப்போர் இயக்கம் கொடுத்தாலே டிவிகேவும் சிஎம் விஜய் அவர்களும் உன்னிப்பா கவனிக்கிறாங்க சில விஷயங்களை. அப்ப கவனிக்கும் போது ஏற்கனவே வாண்டட் கேஸ்ல இருக்கிறவருக்கு பிளஸ் ஆட் ஆனா இன்னொன்னு சேருது. அப்ப சேர்ந்துச்சுன்னா நல்ல விஷயம் தானே, இதோ பாருங்க நடந்திருக்குதுங்க அப்படின்னு சொல்றதுக்கு. அதனால என்ன நடக்குதுன்னு அதை பார்த்துட்டு பண்ணுவாங்க. அறப்போர் இயக்கம் 2 நாளாவே சொல்லிட்டு இருந்தாங்க, ஒரு முக்கிய அமைச்சருடைய ஊழல் வருது, முக்கிய அமைச்சரோட ஊழல் வருதுன்னு. அவங்க அந்த ஸ்பாட்டுக்கே போயிட்டு என்ன நடந்துச்சுன்றதெல்லாம் விரிவாவே அவங்களோட வீடியோக்கள் போட்டிருக்காங்க. வேணுன்றவங்க பார்த்து படிச்சு கேட்டு தெரிஞ்சுக்குங்க. இப்படிதான் நீங்க ஏதாவது ஒண்ணு கிளப்புவீங்க. இந்த பாருங்க செந்தில் பாலாஜி அவர்கள் தடையுமே இல்லாம எல்லாமே மறந்துட்டாங்க, மக்கள் மறந்துட்டாங்க. மறக்கல, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பின்னாடி போயிடுச்சு நியூஸ், கொஞ்சம் பின்னாடி போயிருக்கு. யாரும் மறக்கல. மறந்துருந்தா இந்த நேரத்துக்கு ஆட்சி மாற்றம் வந்திருக்குமா? மறக்காதனால்தான் ஆட்சி மாற்றம் திருப்பி எப்போ முன்னாடி வருவாரு, திடீர்னு வருவாரு, ஒரு நாள் மீண்டும் வருவாரு, லைம் லைட்டுக்கு வருவாரு. இப்ப கொஞ்ச நாள் ஆற போட்டிருப்பாங்க, ஆற போட்டு கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி ஆரம்பிப்போம் அப்படின்னு பண்ணுவாங்க. அப்படி பண்ணலன்னா அப்ப மக்களுக்கு தெரிஞ்சிடும், ஓஹோ நீங்க சும்மா தான் போல, சும்மா பாவலா காட்டுறீங்க, அப்ப நீங்களும் அவங்களோட சேர்ந்துட்டீங்க அப்படின்ற பேச்சு அவங்களுக்கும் வரும் இல்லையா. அதிமுக ஒரு இது இருக்குன்றது இவங்க சொன்னாங்க இல்லையா, அவங்க 2 பேரும் கள்ள கூட்டணி வச்சிருக்காங்கன்னு. அப்படி ஒருவேளை இவங்க பண்ணலன்னா இவங்க மேல வந்துடும் இல்லையா, அந்த தாவேக்காரஸ் வர ஆரம்பிச்சிடும்ல. அதுக்கு சிஎம் விஜய் அவர்கள் ஒத்துப்பாரா? அப்படி ஒண்ணு நடந்துச்சுன்னா ஒத்துப்பாரா? அப்ப ஒத்துக்க மாட்டார் இல்லையா, புடிங்க சார் அவனை அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவார் இல்லையா. அப்ப அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவரு காவல்துறைய ஒரு ஃப்ரீடம் கொடுத்திருக்காரு, இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இந்த பார் டெண்டர் எடுக்கிறது, பார் உரிமையாளர்கள் எல்லாம் கூட்டு கூட போலீஸ் நேற்று பேசியிருக்கு. போலீஸையே வெளியே அனுப்பிட்டு பேசுறாங்க, இதுமாரி லஞ்சம் எல்லாம் கொடுக்க கூடாது, கொடுத்தா அப்படி அதையும் மாரி கேட்டாங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட்ல இதில் கொடுங்க, கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்லி வாட்ஸ்அப் நம்பர்லாம் கொடுக்குறாங்க. நல்லதுக்கான மாற்றம் அறிகுறிகள்லாம் இருக்கு, பண்றாங்க. பாருக்கு மட்டும் இல்லையா, இருக்கிற ஒவ்வொரு கடையிலுமே சரி, இந்த நைட்டு கடை வைக்கிறதா இருக்கட்டும், இதா இருக்கட்டும், தனியா ஸ்டேஷனுக்கு மாசம் இவ்வளவு மாமூல் போய்கிட்டே தான் இருக்குது. நாங்களும் கண் கூட நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம், பார்க்காமலாம் சொல்ல. ஏன்னா நைட் கடை வைக்கிறதோ இல்லை நைட்டில் எங்கே தள்ளுவண்டி கடை எங்கேயாவது ஒன்று போடுறாங்கன்னா ஸ்டேஷனுக்கு இவ்வளோன்றது போயிடணும், இல்லைன்னா டெய்லி 100-200ன்றது போயிட்டு தான் இருக்குது. அது இன்னமும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அதெல்லாம் இன்னும் கம்மியாங்கன்னா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக. அப்புறம் இவரு ஒன்று சொல்லியிருக்காரு, ஏவாவேலு அவர்களே ஒன்று சொல்லியிருக்காரு, முன்னெல்லாம் சட்டமன்றத்தில் என்ன பேசுவேன்னு சொல்லி நான் சொன்னாதான் தெரியும்,
இதுக்கு தான் லைவ் வேணான்றேன். இப்போ கேட்டால் எல்லா பயிலும் தெரியும். நான் வெளில வரதுக்கு முன்னாடியே நான் என்ன பேசியிருக்கேன்னு எல்லாரும் கட் பண்ணி ரீல்ஸ் போட்டுட்டு இருக்கீங்க. யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் பின்னேன்னுவாங்க. இப்போ அது வரல, ஓசை முன்னாடி வந்துருது, யானை தான் இப்போ பின்னாடி வர மாதிரி அவரே ஒத்துக்கிட்டாரு. லைவ் போறது எவ்வளவு நல்ல விஷயம், லைவ் போட்டா எல்லாருக்கும் விஷயம் தெரியுது இல்லையா, எல்லாமே தெரிஞ்சிருது. அதான் சொல்றேன். எல்லாரும் ஐயா லைவ் போடுறதுனால என்ன நடக்குதுன்னா, யாரு மாட்டுறாங்க மாட்டலன்றதை தாண்டி நம்ம பிரச்சனைகளை அவங்க பேசுறாங்களா, ஆக்கப்பூர்வமா எடுத்து பேசுறாங்களா இல்லையா, ஆளுங்கட்சி அதுக்கு பதில் சொல்லுதா இல்லையா, எதிர்கட்சி சரியான கேள்விகளை வைக்குதா இல்லையா, இல்ல எதிர்கட்சிகள் தேவையில்லாம சீண்டல் மட்டுமே பண்ணுதா, இல்ல ஆளுங்கட்சி அதுக்கு ஏத்த மாதிரி அரசியல் மட்டும்தான் பண்ணுதா, இல்ல மற்ற கட்சிகள் நம்ம தேர்ந்தெடுத்த எம்எல்ஏக்கள் அதெல்லாம் பேசுறாங்களா, இல்ல உட்கார்ந்துட்டு தூங்குறாங்களா, இல்ல வாய் மட்டுமே பாக்குறாங்களா, இல்ல இருக்காங்களா இல்லையா, வந்திருக்காங்களா வரலையா, இப்படின்னு இவ்வளவு விஷயம் ஒரு லைவ்ல வந்து தெரியுது. நீங்க அவை குறிப்புல இருந்து ஃபியூச்சருக்கு நான் சொல்றது வரலாறுல அது இல்லாம போகலாம் அவை குறிப்புல, ஆனா லைவ்ல வந்து நீ ஒரு கெட்ட வார்த்தை பேசினா அது அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருதுல. அப்ப நீ சட்டமன்றத்தையும் மதிக்காம சில வார்த்தைகளை தவறான வார்த்தைகளை பயன்படுத்துற அப்படின்றது மக்களுக்கு வந்து தெரிஞ்சிருது. அப்போ இந்த லைவ்ன்ற ஒரு விஷயம் பார்க்கும்போது மக்களுக்கு குட், நல்ல விஷயம், இவர் பேசுறாரு பேசல, இவர் நல்லா பண்றாரு இவர் நல்லா பண்ணல, யார் சரியா செயல்படுறாங்கன்ற ஒரு நல்ல விஷயம் தெரிய ஆரம்பிக்கிறது. இன்னைக்கு ஏவா வேலு 4 விஷயம் பேசி இருந்தாருன்னா, நல்ல விஷயம் பேசி இருந்தாலும் அது தெரியும்ல, தெரிஞ்சிருக்கும். ஆமா, ஏவா வேலு மேல 1000 குற்றச்சாட்டுகள்லாம் சொன்னாலும் இப்போ எந்திரிச்சு ஒரு கொரடாவா சில விஷயங்கள் சொன்னாரு, அவர் எந்திரிச்சு பேசுறாருங்க, அவர் நல்லா பேசுறாருங்க, அவர் மேல தப்பான அபிப்பிராயம் இருந்தவங்களுக்கு கூட இல்லையே நல்லா தானே பேசுறாரு, நல்லா கரெக்டா தானே சொல்றாருன்னு சில விஷயங்கள் கூட தோணலாம் இல்லையா. நல்லதுதான், அது அவங்களுக்கு புரியல, எங்க நம்ம மாட்டிப்போமோ சிக்கிப்போமோனே இத்தனை வருஷமா அவங்க வந்து நினைச்சு அது கரெக்டா அவருக்கு மட்டும் ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது மட்டும், உதயநிதி ஸ்டாலின் பேசும்போது மட்டும் கேமரா ஆன்ல வச்சுக்கிட்டு மற்ற நேரத்துல லைவ் கட் பண்ணிடுறது. இப்ப அந்த மாதிரி இல்லாம எல்லாருக்குமே வந்து எல்லாமே வந்து பண்றாங்க. அதுலயுமே தான் குற்றம் கண்டுபிடிக்கிறாங்களே. முதலமைச்சர் இது பண்ணும்போது அவர் காட்டுறதே கிடையாது, வைக்கிறதே கிடையாதுன்னு அதிசய கண்டுபிடிப்புன்னு விஞ்ஞானி கூட அந்த மூளை இருக்காது, அவங்களுக்கு புதுசா வந்து முளைச்சிருக்கு, ஆடா என்ன இருக்கு. மே 10க்கு அப்புறம் புதுசா அந்த 1 கிலோ 800 கிராமா 600 கிராமா மூளை தனுஷ் 500 கிராம் 400 இவங்களுக்குலாம் இப்ப 200 கிராம் எக்ஸ்ட்ரா இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா. ஒரு எடிட்டருக்கு தானே எடிட்டர் என்ன பண்ணுவான்னு தெரியும். அதுதான் நாங்க பண்ணும்போது தானே எங்களுக்கு தெரியும் நாங்க என்னென்னலாம் பண்ணுவோன்னு. அதுதான் அவரு சொல்றாரு. என்னப்பா இவ்வளவு நேரம் அது அப்பயே யோசிச்சுட்டேன். அது இப்பதான் வந்து மணி ஓசை முன்னாடி வரும், யானை மணி ஓசை தான் முன்னாடி வரும். சாரிங்க, ஆமா தப்பா சொல்லிட்டேன். இல்ல அப்புறம் அதையும் சொல்லுவாங்க மணி, இது வேற. நான் அப்படிதான், அதாவது நான் வந்து கொஞ்சம் எனக்கு நல்லா தெரிஞ்ச படத்தையே நான் இங்க உட்காந்துருக்கும் போது மறந்துடுவேன். வரவேட்டனா செலவு பார்த்தனா நல்லா தெரியும், ஆனா இங்க உட்காந்து பேசும்போது அந்த படத்தோட பேரு மறந்துடுது. அது மாதிரி எனக்கும் அப்பப்போ கொஞ்சம் ஸ்டாலின் அவர்கள் மாதிரி பூனை மேல் மதில், இளமை புகுத்தி விடும், அந்த மாதிரி ஏதாவது வரதான் செய்யும். அதுக்கு என்ன பண்றது, அதோட சரி. ஜெயக்கடா அப்புறம் ஜெயக்கடா கனிமொழியர்கள் வந்து நேற்றுக்கு வந்து ஒரு டீ பார்ட்டி அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு நாட்டில் மாபெரும் பிரச்சனை. ஏங்க போங்க, நெக்ஸ்ட் டீ பார்ட்டினா 4 இடத்துக்கு போக தான் செய்வாங்க. ஏங்க டீ குடிக்கிறது ஒரு குத்தமா? ஏங்க இப்போ நீ எம்பியா இருந்தா டீ குடிக்க கூடாதா? எப்பா என்ன திமுக எதுவுமே பண்ணிடக்கூடாது, ஒரு டீ குடிக்க கூடாது. அது நியூஸ் இல்லைங்க. இப்போ லிங்கேஷ் கூப்பிடுறான், நம்ம போய் டீ குடிக்கிறோன்னா இது நியூஸ் கிடையாது. ஒரு ரூட் மாஃபியா கூட உட்காந்து நம்ம டீ குடிக்கிறோம் அப்படின்னா இது நியூஸா இல்லையா? முதல்ல அவங்க பேர் ரூட் மாஃபியா கிடையாது, அது முதல்ல போட்டீங்க தி ரூட், அதுதான் தி ரூட். இவங்க மாத்தி ரூட் மாஃபியானே மாத்திட்டானுங்க. ரூட் கூட நம்ம டீ குடிக்கிறோம் அப்படின்னால அது வந்து செய்தியா இல்லையா? சும்மா உட்கார்ந்திருந்தாலே ரூட்ன்றாங்க. இது அதே மாதிரிதான் ஓம் பிர்லா அவர்கள் வச்ச டீ பார்ட்டியில் இந்தியா கூட்டணி எல்லாருமே புறக்கணிச்சிருக்காங்க. அந்த டீலிமிட்டேஷனுக்கு வேணான்றது எல்லாம் புறக்கணிச்சிடல, இவங்க மட்டும் அங்கே போயிருக்காங்க. மேடம் மட்டும் போயிருக்காங்களா திமுக சார்பாக? ஆமா. அதனால என்ன, திமுக சார்பாக போனாங்களா தெரியல. திமுகவின் சார்பாக எம்பி அவங்க தானே, அவங்க போயிருக்காங்க. அதுல என்ன தப்பு? அவங்க தான் இந்தியா கூட்டணியில் இல்லையே. நீங்க வல்லவன் படம் பார்த்திருக்கீங்கல்ல, அதுல சிம்பு சொல்லுவாரு, நான் தான் உன்னை லவ் பண்ணலையே, இனிமே காலைல உனக்கு பேச மாட்டேன், ஏன் தான் நான் தான் உன்னை லவ் பண்ணலையே, டியூஷன் போகும்போது நிம்மதியா போவேன், ஏன் தான் நான் உன்னை லவ் பண்ணலையே. சரி, இந்தியா கூட்டணி இல்ல, அப்போ வந்து பிஜேபி கூட இருக்கீங்களா? நீங்க இப்படி கேட்டீங்கன்னா பல பத்திரிகையாளர்கள்ன்ற பேர்ல இருக்கக்கூடியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, 2025 டிசம்பர் மாதம் கூட்டத்தொடர் முடிந்தவுடன் கேட்கலங்க, இங்கிலீஷ்ல இருக்கா இல்லையா? இங்கிலீஷ் தான் இருங்க. கூட்டத்தொடர் முடிந்தவுடன் பிரியங்கா காந்தி அவர்கள் வந்து இவங்க மோடியோட உட்காந்து டீ குடிச்சாங்க. அப்படின்னா இப்போ காங்கிரஸும் பிஜேபியும் கூட்டணியில வந்துருச்சுன்னு வச்சுக்கலாமான்னா, அரே பைத்தியக்கார், ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்க, பாஜகவும் காங்கிரஸும் ஒண்ணு கிடையாது, எதிரெதிர் துருவங்கள் தான். அவங்க 2 பேரும் வந்து டீ குடிச்சா அதுல அது அரசியல்னு எங்களால புரிஞ்சுக்க முடியும். அது இல்லாம அங்க இருக்க அரசியல் தலைவர்கள் அப்படிதான், ராகுலும் மோடியும் ஒன்னா உட்காந்து ஒரே சட்டமன்றத்துல கை குலுக்கிப்பாங்க, ஏதாவது நிகழ்ச்சிகள்ல ஒன்னா கலந்துப்பாங்க. ஆனா நம்ம தமிழ்நாடுல அப்படி கிடையாது. அதுவும் ஜெயலலிதாவும் கருணாநிதி அவர்களும் இருந்த வரைக்கும் அப்படி ஒரு அரசியல் இங்க நடக்கல. அது மாதிரி வந்து சாஃப்டா போறது, அவங்க ஃபங்க்ஷன்ல இருக்குது. ஏன் கல்யாணமே பண்ண மாட்டாங்க அந்த கட்சிக்காரங்கன்னா, அது முக்கியமான கல்யாணம் கூட பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு.
அப்ப அந்த இடத்துல நீங்க எவ்வளவு முக்கியமா பிஜேபியை வந்து எதிர்த்து கொள்கை, இது எங்க கூட்டணி கொள்கை கூட்டணி, நாங்க தான் சித்தாந்த ரீதியா வந்து நாங்க வந்து எதிர்க்கிறோம், பிஜேபி வந்து எங்களுக்கு சித்தாந்த ரீதியான எதிர்ப்பு, இந்த மாதிரி மசோதாக்கள்லாம் எங்களை மீறி நீங்க வந்து பண்ண முடியாதுன்னு அவ்வளவு குரல் கொடுக்கக்கூடிய கனிமொழி அவர்கள் ஒரு டீ பார்ட்டியை போய் அட்டன் பண்றாங்கன்னா அப்ப அதை நம்ம புரிஞ்சுக்கணும்ல. இதே மாதிரி தமிழ்நாட்டுல ஒரு சம்பவம் நடந்துச்சு இவங்க ஆட்சியில் இருக்கும்போது. ஆளுநர் டீ பார்ட்டி வைக்கிறாரு, கூட்டணி கட்சிகள் எல்லாம் புறக்கணிக்கிறாங்க, இவங்க மட்டும் போறாங்க. ஏங்க நீங்க மட்டும் போறீங்கன்னா திமுக போகலைங்க, அப்புறம் அரசு போகுது. திமுக அரசாங்கம் தானே, திமுக போகல, திமுக தலைவர் ஸ்டாலின் போல, அப்புறம் தமிழ்நாடு அரசாங்கம் தான் கலந்துக்குது. அவர் கெட்டப் சேஞ்ச் பண்ணிட்டு சிஎம்மா போறாரு. அதுக்கு இதுக்கும் வித்தியாசம் இருக்குன்ற மாதிரி தான் இவங்க வந்து இப்ப கனிமொழி வந்து போறாங்க. இவ்வளவு நாள் வந்து இது நடக்கல, ஆனா இப்ப இது நடக்குது. இப்ப என்ன போயிட்டு இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும். அதனாலதான் இந்த பேச்சு வருது. ஆனா இவங்க என்ன ஆரம்பிக்கிறாங்க, முந்தா இவரை போய் மீட் பண்ணிட்டு வந்திருக்காங்க, நிதின் கட்காரி போய் மீட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஆமா, கெட்ட நட்பு, டெல்லி எம்பிக்கள் அப்படின்னுவாங்க. அதுதான் அரசியல். அதுதான் சொல்றேனே, இவங்க இருந்துகிட்டு சில விஷயங்களை நமக்கு சொல்ல பார்ப்பாங்க. திமுகவும் பாஜகவும் ஒரே கூட்டணியில் இல்ல, அதெல்லாம் நீங்க நம்பாதீங்க, நம்மள வந்து இது பண்ண பார்ப்பானுங்க. ஆனா இந்த உலகத்துக்கே தெரியுது அது அங்கதான், அந்த பக்கம் தான் போயிட்டு இருக்கு, ஒன்னாதான் டிராவல் பண்ண போறாங்க, மசோதாக்களுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்கன்றது இந்த உலகத்துக்கே தெரியுது. ஆனா அங்க இருக்கிற அந்த பத்திரிகையாளருக்கு மட்டும் அது ஏன் தெரிய மாட்டேங்குது, அங்க இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு அது தெரிய மாட்டேங்குது அப்படின்றது நமக்கு வந்து புரியல. அதை நம்ம ஏன்பா கனிமொழி இந்த மாதிரி போய் டீ குடிச்சாங்கன்னு கேட்டா, பிரதமராக இருக்கக்கூடிய ஒரே தகுதியும் ஒரே தலைவர் வந்து எங்க ஸ்டாலின் ஐயா தான் அப்படின்னாங்க. இதற்கு பதில் இது இல்லையேன்னு கேட்டா பதில் தான் வரும், அதற்கான பதில் என்கிட்ட நீ கேட்காத அப்படின்னு அவங்க வந்து ஒரு இதுக்கான கேள்வியா நீங்க மாத்திக்கிங்க. நான் ஒரு பதில் சொன்னேன் இல்லையா, அதுக்கான கேள்வியா நீ அதை மாத்திக்க அப்படின்றான். அப்ப அந்த லட்சணத்துலதான் வந்து இங்க வந்து இருக்கு. ஆனா இந்த சொத்து வரி மேட்டர் இருக்கு இல்லையா, அது வந்து இப்போ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இந்த சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய வருவாய் இதெல்லாம் போயிட்டு நிறைய பேர் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன் இந்த மாதிரி எங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எப்படி இன்க்ரீஸ் ஆகும், இவ்வளவு வருஷமா நாங்க இவ்வளவு தானே கட்டிட்டு இருக்கோம், இந்த 2 அடுக்கோ 3 அடுக்கு நீங்க எல்லாம் சொல்றதெல்லாம் சரி, இத்தனை வருஷமா நாங்க இப்படி கட்டிட்டு இருந்தோம், இப்ப மட்டும் எங்களுக்கு எப்படி இதாகும் அப்படின்னு பல பிரச்சனைகள் உள்ளார அங்க வந்து போயிட்டு இருக்கு. இவங்க அந்த ராஜேஷ்குமார்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் இந்த துணை மேயர் நினைக்கிறேன், அவரு எங்கள்கிட்ட கேட்காம இந்த மாதிரி ஏதோ ஒன்று சம்பவம் நடந்திருக்கு, விலையேற்றம் நடக்கல, ஆனா விலை வந்து வரி உயர்வு எதுவும் அஃபிஷியலா பண்ணல, ஆனா வரி உயர்வு வந்து நடந்திருக்குன்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அது கிளியர் கட்டான விஷயம் இந்த தெரியல. ஆனா நிறைய பேர் கம்ப்ளைண்ட் வந்து போய் பண்ணிட்டு இருக்காங்க, ஏன் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, சொத்து வரி எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்குன்ற கம்ப்ளைண்ட் அங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ஒண்ணு போயிட்டு இருக்கு. அதே மாதிரி அந்த ஈபி அந்த பொண்ணு, அவங்க ஹீரோயின் சீரியல் ஆக்ட்ரஸ், அவங்க வந்து ஏதோ ஒன்று இது பண்ணியிருக்காங்க. அவருக்கு நேற்று நைட் ஒரு அஃபிஷியலா டான்ஜென்கோ வந்து உங்களோட நம்பர் கேட்டோம், அவங்க வந்து கொடுக்கல அப்படின்ற அந்த ப்ராசஸும் வந்து ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அவங்க இன்னும் கொடுத்தாங்களா கொடுக்கலையான்ற டீட்டெயில் மட்டும் இது வரைக்கும் தெரியல. என்ன நாட்டுல என்ன நடக்குதுன்னே தெரியலங்க. இந்த மாதிரி இருக்கலாம். அவங்க இதே வந்து டிஎன்இபியா வந்து அந்த மாதிரி கேட்கறது வந்து இது எப்படி சரியான ஒரு விஷயமா இருக்கணும், அது தெரியல. இல்ல இது எப்படின்னா மக்கள் கிட்ட எப்படின்னா, அப்ப அவங்க ஒரு பெரிய ஆளா இருந்து அவங்க கேட்டா மட்டும் அவங்களுக்கு ஒரு பதில் வரும். நம்ம ஒரு சாதாரண பெரிய ஆளுன்னு அவங்க இது பண்ணல. 2 விஷயம் அதுல புரிஞ்சுக்கலாம். அவங்க பெரிய ஆளுன்னு பண்ணல, இத்தனைக்கு இன்ஃப்ளூயன்சர். ஓகே, இல்ல அவங்க ஒரு செலிபிரிட்டியா இருக்கலாம், அதெல்லாம் ஓகே. ஆனா கேட்ட விஷயம் ஓகே, உங்களோட நம்பர் கொடுங்க. ஏன்னா இந்த மாதிரி ஏதாவது பில் போட்டாங்கன்னா டான்ஜென்கோ வராங்க, உங்களோட நம்பரை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிலருக்கு வந்து நாங்க பாக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க ஒரு செலிபிரிட்டியா இருந்தா ஒரு வீடியோ வேற போட்டிருக்காங்க, இல்ல எல்லாருக்கும் அதிகமா வருது, சாமானிய மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. சரி, அப்ப அது ஒரு தப்பான இன்ஃபுளுன்ஸ் ஆயிடக்கூடாதுன்னு இவங்க போன் பண்ணி உங்க நம்பர் கொடுங்க, என்ன ஆச்சுன்னு நாங்க பேசுறோம்னு இதை ஒரு மிரட்டல் பண்றாங்க, கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லி அதை ஒரு திசை திருப்புறாங்க. அவங்க கேட்ட டைமிங் வேணா தப்பா இருக்கலாம், அந்த டைம்ல அவங்க போன் பண்ணி அவங்களை கேட்கிற விதம் தப்பா இருக்கலாம். ஆனா கேட்டதே தப்புன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்ப நீங்க ஒண்ணு சொல்றீங்க, இல்லங்க அப்படி நடக்கலன்றதுக்கு அவங்க முயற்சி, நாங்க அதை ப்ரூஃப் பண்றோம், அப்படி நடக்கல அப்படின்றத ப்ரூஃப் பண்றதுக்காக கால் பண்றாங்க. அப்ப நீங்க அவனு கொடுத்துருக்கணும், இல்ல எனக்கு இந்த டைம்ல கால் பண்ணாதீங்கன்னு சொல்லிருக்கலாம். சரி ஓகேன்னு சொல்லிட்டு கட் பண்ணி அதுக்கப்புறம் கொடுக்காதுன்றதுல என்ன லாஜிக் இருக்கு? அப்ப நீங்க கொடுத்திருந்து ஆமாங்க தப்பு நடந்திருக்குன்னு அவங்க ஒத்துக்கு போறாங்க, ஆமா தப்பு நடந்திருக்குன்னு. இல்லங்க சரியா இருக்குன்னு சொன்னா ஆமா சரியா இருக்கு, அவங்க ஏதோ தப்பா மிஸ்லீட் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல போறாங்க. அப்புறம் ஏன் நீங்க வந்து போன் எடுக்க மாட்டேங்கிறீங்க? என்ன பிரச்சனை? அதுல என்ன பிரச்சனை இருக்கு? இப்ப நீங்க அதுக்கு ஒரு வீடியோ போடலாம்ல. ஆமா, இந்த மாதிரி போட்டு இப்போ தேவையில்லாம அந்த பொண்ணை போட்டு அவங்க போய் இவரு கூட போட்டோ எடுத்தாங்க, ஸ்டாலின் கூட போட்டோ எடுத்தாங்கன்னு போடுறதெல்லாம் ஏங்க எல்லாரும் இதெல்லாம் சாதாரணமாக ஒரு அரசியல் தலைவரோ ஒரு செலிபிரிட்டி யாராவது வந்தா போட்டோ எடுக்க தான் செய்வாங்க. அதுக்காகவே அவங்க இன்னாருதான்றதை நம்ம அவங்கள போய் முத்திர குத்த முடியாது. ஆனா இப்போ அவங்க முன்னாடி போட்ட வீடியோக்கும் இப்போ அவங்க சொல்ற இதுக்கும் இப்போ டான்ஜென்கோ சொல்ற ஸ்டேட்மெண்ட்டுக்கும் எல்லாம் வித்தியாசமா இருக்குல்ல.
நீங்கள் ஃபஸ்ட்டு 200 நீங்கள் தான் ஃபஸ்ட்டு போட்டீங்க. ரெண்டாவது அது தப்பு சொல்லிட்டேன், எனக்கே அதிகமாக வந்திருக்கு, எல்லாருக்குமே அதிகமாக வருதுன்னு சொல்கிறது நீங்கள் தான். உங்ககிட்ட கன்சியூமர் நம்பர் கேட்டு கொடுங்கன்னு சொன்னால் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறதும் நீங்கள் தான். இதை எப்படி எந்த லாஜிக்கில் எடுத்துக்கிறதுன்ற ஒரு பிரச்சனை வரும்ல, அதுதான் ஏதோ போயிட்டு இருக்குது. அப்புறம் இன்னொரு இது நம்ம சந்துக்குள்ளே தான், சந்துனாலே ஒரே ஜமாய் தான். அதுலேயும் ஒரு இது வந்து இருக்கு, விஜய் அவர்களோட ஃபோட்டோ டிபியை வச்சுக்கிட்டு அந்த ஐடி பேரை வந்து சொல்ல மைக்கேல்னு ஒரு பையன் அந்த விஜய் அவர்களுடைய ஃபோட்டோ வச்சு வேணான்னு சொல்லிட்டு அப்புறம் பேர் சொல்லி இல்லை வேணாம் தான் பார்த்தேன். ஆனால் அது எல்லாரும் போட்டு சொல்கிறாங்க, தப்பா சில விஷயங்கள்லாம் போடுறாரு. அதுவும் வந்து முருகன் வந்தாலே போடா ஈமான் அவர்களுக்காக ஏதோ போட்டிருக்காரு. முருகனையே நாங்கள் வந்து ஒரு மாதிரி இது லெஃப்டில் தான் டீல் பண்ணுறோம், நீ எல்லாம் போட்டு வந்தேன்னா என்னென்ன கெட்ட வார்த்தை வரணும், இதெல்லாம் தேவையில்லாத வேலை. இது இந்த மாதிரியான வேலைகள் தான் வந்து செய்கிறது. இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டுன்னு இல்லை, போலீஸே வந்து என்னன்றத பார்க்கணும். ஏன்னா இதெல்லாம் அநாகரிகமான விஷயம் இல்லை, இதை விரும்ப மாட்டாங்க. ஏன்னா ஒரு ஒரு அவங்க கடவுள் அந்த ஒரு நம்பிக்கை பேர்ல எல்லாரும் இது பண்ணிட்டு இருக்கும்போது அவரே நாங்கள் அப்படிதான் டீல் பண்றோம் அப்படின்ற மாதிரி பேசினா அது வந்து யாருமே வந்து ஏத்துக்க மாட்டாங்க. இது என்னன்னா இதெல்லாம் இதுதான் இந்த மத கலவரம் இந்த மாதிரி ஒரு. ஏன்னா இப்போ ஒரு தீவிர கிறிஸ்டியன் அதை எப்படி பார்ப்பாங்க, ஆமா ஒரு தீவிர இந்து எப்படி வந்து அதை பார்ப்பாங்க, இப்போ வந்து இயேசு அப்படி இது பண்ணா எப்படி பார்ப்பாங்க, முருகனை இப்படி பண்ணா இந்துக்கள் எப்படி பார்ப்பாங்க. அந்த மாதிரி எல்லாருமே அவங்கவுங்க மதத்தை வந்து கொஞ்சம் விரும்புறவங்க தான், யாருமே அதை நோக்கி இது பண்றவங்க கிடையாது. ஆனா அதை தப்பா சொன்னா அவங்களுக்கு வந்து கோவம். அப்போ அது ஆட்டோமேட்டிக்கா அது கிறிஸ்டியன் சொல்றது மைக்கேல்ன்ற பேர் வச்சுக்கிட்டு, ஆமா அப்போ அது ஆட்டோமேட்டிக்கா கண்டிப்பா திசை மாறிடும். அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபடாம இந்த மாதிரி விஷயங்களை போலீஸ் வந்து கண்காணிச்சு அந்த ஐடியில உள்ள நபரை யாருன்னு பார்த்து தம்பியை கொஞ்சம் நல்லபடியா கவனிச்சு அனுப்பிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். புத்திமதி சொல்லி அனுப்பி புத்திமதி சொல்லி அனுப்பிச்சு விடுங்க. அவங்களுக்கு மட்டும் இல்ல, நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி ஊருக்குள்ளார. ஆமா, அவங்கள முதல்ல வெளுத்து விட்டா சரியா போயிடும். அது யூடியூபருக்கு சொல்லணும் அப்படின்லாம் சொன்னீங்கன்னா நீங்க கேட்டா அவர் தான் வேணும்பீங்க நீங்க எல்லாம். ஆமாங்க வேணுங்க, அவரெல்லாம் இல்லாம எப்படிங்க டிவிக்கு எப்படிங்க முன்னேறும் வாழ்க்கையில. சரி ஓகே, இப்போ முக்கியமான என்னைக்குமே எனக்கு புரியல. இன்னைக்கு டிசி படம் பார்த்தீங்க, எங்கேயாவது உங்களுக்கு வந்து ஒரு விவேக் இல்லை, ஒரு வடிவேல் இல்லை, ஒரு சந்தானம் இல்லை, ஒரு யோகி பாபு இல்லை, ஆனாலும் அங்கங்க ஒரு சின்ன சின்ன லைட் மூமெண்ட் யாரால வந்துச்சு? அந்த சேட்டு பேர் என்னப்பா? சேட்டு கேரக்டர் என்ன லால், அந்த சேட்டுன்னு ஒரு கேரக்டர் இருக்கும். ஆமா, அந்த கேரக்டர் வந்து அப்பப்போ ஏதோ ஒரு நகைச்சுவை மாதிரி ஒண்ணு, அது ஒரு சீரியஸ் வில்லன் தான், ஆனா ஒரு நகைச்சுவை பண்ணுது இல்லையா? அந்த மாதிரி நீங்க ஏன் 7.5 முகம் எடுத்துக்க கூடாது? வச்சுக்குங்களேன், அது பாட்டுக்கு சைட்ல இருந்துட்டு போகுது. பத்தியா என்னாலதான் கோட்டு போறதுன்னு போது உங்களுக்கு கேட்கும் போதே காமெடியா இருக்குல்ல. ஒரு சிலருக்கும் ஒரு எடுத்து டக்குன்னு இல்லாமலாம் தோணும், பட் அதை அப்படி எடுத்துக்க கூடாது. நீங்க சிரிச்சுட்டு ஓகே அப்படியாப்பா ஓகே ஓகே அப்படின்னு சைலண்டா போயிடணும். ஒரு நாள் நான் டைம் வரும்போது வயலண்டா பிஹேவ் பண்ணிக்கணும். அந்த காத்துக்குன்னு இருக்கேன், உங்க வாசல்ல சொன்னா காத்துக்குன்னு இருக்கேன். சரி ஓகே, முக்கியமான கேள்வி இதுக்கு வந்து நீங்களும் பதில் சொல்லலாம், தம்பி நீனும் பதில் சொல்லலாம், ஓகேவா? தனுஷின் அரசியல் வருகை பாதிக்க போவது யார்? ஆப்ஷன் ஏ சீமான் அவர்கள், ஆப்ஷன் பி விஜய் அவர்கள், ஆப்ஷன் சி தனுஷ் அவர்கள், ஆப்ஷன் டி அண்ணாமலை அவர்கள். ஆக்சுவலாக அது என்னென்னா தேட்டரில் உட்காந்துருக்கும் போது ஃபோன் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு இது வந்துச்சு, என்னமோ போட்டிருந்தாங்க மேலே, என்னடா அப்படின்னு போய் பார்த்தேன். தனுஷ் அவர்களின் அரசியல் வருகையால் அதிகம் பாதிக்கப்பட போவது யார் அப்படின்னு போட்டு ஆப்ஷன் போட்டேன். ஃபர்ஸ்ட் இதில் வந்து விஜய் அவர்கள் ஃபோட்டோ இருந்துச்சு, அதுக்கு 25% ஓட்டு வந்து. ரெண்டாவது சீமான் அவர்கள் போட்டிருந்தது, அவருக்கு ஒரு 80% வந்துச்சு. கீழே யாராவது மூணாவது ஃபோட்டோன்னு பார்த்தா தனுஷ் 52%. பாத்தீங்களா, அரசியல் வாழ்க்கையில பாதிக்கப்பட போறது தனுஷ் தான். அதுக்கு 52% பேர் ஓட்டு வேற வந்து போட்டிருக்காங்க. அது நீங்க அதிகமா அவர் தானே இருந்தாரு, 52% அவர் தானே. தியாகம் தான் உன்னை உயர்த்தும், புரியுதுங்களா? நீங்க வேற செவனேன்னு இல்லாம கவுன்சிலர் தனுஷ்ன்றீங்க. அப்படிதாங்க சொன்னாங்க, பைபிள்ல போய் சொல்லிட்டாங்க போல இருக்கு. அப்ப அதுவும் இல்லையா? ஐயோ ஐயோ, கவுன்சிலர் தனுஷ். ஆமாங்க, அரசியலுக்கு வரணும்னா சில அடிகள் வாங்கி தான் ஆகணும். அந்த மாதிரி வந்து பாதிப்பு யாருக்குன்னா அது அவருக்கு தான் பாதிப்பு அப்படின்றது எல்லாருமே சொல்றாங்க. அப்போ அவர் வந்துருவாரு, பெரிய லெவலுக்கு வந்துருவாரு. நீ என்ன நினைக்கிற? அரசியலுக்கு வராம இருக்கிறது நல்லதுன்னு இருப்பான். அண்ணனுக்கு ஒண்ணுன்னா இறங்கிடுவான். தனுஷுன்னு பார்க்க மாட்டான், சிம்புன்னு பார்க்க மாட்டான். எண்ணம் போல் வாழ்க்கை, அண்ணன் போல் வாழ்க்கை, அண்ணன் போல் தான் வாழ்க்கை.
அவருக்கு நல்ல எண்ணம் இருந்துச்சுன்னா அடுத்த தடவை அவர் வந்து சிஎம் வந்துருவாருங்க. கண்டிப்பா. புரியுதுங்களா? இது வந்து யாராலையும் மறுக்க முடியாதுதான். வரலன்னா அப்போ நல்ல எண்ணம் இல்லை. ஏரியாவுக்கு ஒரு சிஎம் ஆக்கி விட்டுருலாமா? இல்ல பிரிச்சு கொடுத்து ஒரு சென்னை இந்த மாதிரி ஒரு பிரிச்சு பகுதியா ஒரு தொகுதி இல்லையா ஒரு கொஞ்சம் பிரிச்சு இந்த பக்கத்தை ஃபுல்லா உதயநிதி, இந்த பக்கம் விஜய், இந்த பக்கம் தனுஷ், இந்த பக்கம் அண்ணாமலை அப்படின்னு நாளா பிரிச்சு கொடுத்துட்டோம்னு வச்சுக்கலாம். யாருக்கும் எந்த தொந்தரவும் இருக்காதுல்ல. அவங்கவுங்க கோட்டையில ஜம்முன்னு வாழ்ந்துகிட்டு போலாம். நானும் சிஎம் ஆக கூடாதா? அதான் நானும் சொல்றேன். அப்ப வீட்டுக்கு ஒரு சிஎம் அப்பயுமே ஒருத்தர் சிஎம் ஆக முடியாது. ஆக்சுவலா காலையில வரும்போது ஒரு ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். மேட்டுக்குடின்னு ஒரு படம் இருக்கும். காலைல அந்த பாட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த அந்த ஒரு கவுண்டமணி ஆடுவார்ல, வெல்வெட்டா வெல்வெட்டா, அந்த பாட்டு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த படத்தோட காமெடி ஞாபகத்துக்கு வந்துச்சு. அந்த படத்துல ஒரு கவுண்டமணி தான் சீமான், ஓகேங்களா, கார்த்தி தான் விஜய். ஆமா, காலிங்க அந்த இங்க வா அப்படின்னா பூ எடுத்து இந்த பூ பா உன்னை என்னமோ நினைச்சேன், நீ போய் இந்த போறாளே இவளுக்கே ஒரு முழம் மல்லிகை பூ வாங்கி தரணும் சொல்றது கேளுங்க. இப்ப நான் தான் காளி அப்படின்ற மாதிரி ரொமான்டிக் லுக் விடணும். அந்த மாதிரி ரொமான்டிக் அந்த காளின்ற கேரக்டர் எடுத்து ரொமான்டிக் லுக் விட்டாரு விஜய். அந்த இந்துன்னு வருவாங்கல்ல, வாங்கிட்டு பூ வாங்கிட்டு போறதுதான் மக்கள். தேங்க்யூ மாமான்னு வாங்கிட்டு போயிட்டாங்க. இப்ப காளிங் என்ன சொல்றாரு, கலிங் இப்ப பூ வாங்கிட்டு போட்டாங்க இல்லையா, அது உங்ககிட்ட இருந்துதான். இப்ப சிரிப்பு சிரிச்சாங்க இல்லையா, அது உங்களை பார்த்துதான். ஏன்னா இப்ப நான் தானே காளிங் அப்படின்ற மாதிரி அண்ணன் அந்த மாதிரி ஏதாவது நினைச்சுக்கிட்டாதான் உண்டு. நம்ம தான் சிஎம், நம்மள்ட்ட தான் வாங்கிட்டு போனாங்க, நம்மளை பார்க்க தான் வந்தாங்க சொல்லுவார்ல. ரோட்ல நான் நின்றுட்டு இருந்தேன், போலீஸ்காரங்களா என்னைய பார்த்தா திரும்பிட பார்க்க பிடிக்கல திரும்பி இருப்பாங்க. இதுல என்ன பெருமை வேண்டி இருக்கு? உங்கள் நோட்டம், உங்க எண்ணம், பார்வை தான் தப்பு. ஏதாவது நான் ஏதாவது கேட்டுறேன்னு சொல்லி போலீஸ்காரங்களாம் திருப்பிங்களா, ஆமா இந்த கயிறை கொஞ்சம் எடுத்து விடுங்களேன் அப்படின்னுவீங்க. அதுக்கு அவங்க பார்த்துக்கிட்டு இதை வேற எடுத்து விட்டு நம்ம திட்டு வாங்கணுமா அப்படின்னு சொல்லி அவங்க திரும்பி இருப்பாங்க. இதை ஒரு பெருமையா எடுத்துட்டு வந்து ஒரு மீட்டிங்ல பேசுறாங்க, உடனே கை தட்டுறாங்க. நாடு மட்டும் சிக்கட்டும், அப்புறம் இருக்கு இந்த போலீஸ்க்கெல்லாம் படையை இறக்கி விடுற. நாட்டு மக்கள்கிட்ட நீங்க சிக்கிட்டீங்க, அது உங்களுக்கு தெரியல. நாடு உங்கள்கிட்ட சிக்கிறது இல்ல, நாட்டு மக்கள்கிட்ட நீங்க சிக்கி ரொம்ப வருஷம் ஆச்சு. அதான் போட்டு வெளுத்துக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். அந்த இவர் இருப்பாரு நம்ம நாதாக்காவோட லீகல் டீம், இப்போ கேஸ் எல்லாம் போட்டு பெரிய லெவல்ல ஜெயிச்சு. ஆமா, அவரும் இப்போ சொல்லியிருக்காரு, என் பொது வாழ்க்கையில வந்து நான் ஒரு 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன்னா அதுல வந்து 70,000 வந்து நான் வந்து மக்களுக்காகவே நான் செலவு பண்ணிடுறேன். 30% அவங்க மக்களுக்காக பொது மக்களுக்காக வந்து நாங்கள் செலவு பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பொதுநல வழக்கெல்லாம் நாங்கள் போட்டிருக்கோம். ஒவ்வொரு வழக்குக்கும் உங்களுக்கு செலவாயிட்டு இருக்கு. ஸோ அதனால உங்களால முடிஞ்ச அளவுக்கு. ஓ இதுவா? அதான் நான் பார்த்தேன், என்னடா செலவு பண்றேன்றாங்க, சம்பளம் வாங்கி செலவு பண்றேன்றாங்களேன்னு பார்த்தேன். அவரு சம்பாதிக்கிறது மக்களுக்காக செலவு பண்றாரு. அப்புறம் மக்களுக்கு உன்னை யார் இப்ப செலவு பண்ண சொல்ல? சம்பாதிக்கிறத வச்சு ஒரு பொது நலம் தான். அப்புறம் எங்கள்கிட்ட காசு கேட்கற? உங்களுக்காக தானே செலவு வழக்கு போடுறேன். என்ன எங்க கிட்டே செலவு பண்றது, அப்புறம் திருப்பி எங்க கிட்டே கேட்கறேன்ற என்ன கதை? உங்களுக்காக போறாங்கன்னா நீங்க தாங்க காசு கொடுக்கணும். அதுவும் நானே போட்டு செலவு பண்ணுவேன். நல்ல கதையா இருக்கே. நீதான் சம்பாதிக்கிறல, அப்ப வச்சுக்க வேண்டியதானே, ஏன் கொடுக்குற பொதுமக்களுக்கு? நான் தான் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், இப்ப ஒண்ணும் இல்லையே. எனக்கு புரியலங்க. சம்பாதிக்கிற, மக்களுக்காக செலவு பண்ண, திருப்பி மக்களுக்காக வழக்கு போறதுக்கு மக்கள்கிட்டயே காசு கேட்கறீங்க. எனக்கு அப்படி சொல்லு. என்னன்னா வழக்கு போடுறது வந்து பத்த மாட்டேங்குது, நான் அவ்வளவு தேவைகள் அதிகமா இருக்கு, அதனால இப்போ நீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. முடிஞ்ச அளவுக்கு அவருக்கு ஏதாவது சப்போர்ட் பண்றீங்கன்னா தாராளமா பண்ணுங்க. நான்லாம் எதுவுமே சொல்லவே இல்லை. என்னமோ பண்ணிட்டு போங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். முடிச்சிருவோம். மீதி நாளைக்கு ஒரு வீடியோ இருக்கு, நைட்டு வரும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். வந்தா ரெட்ரோ லுக்ஸுக்கு, வரலன்னா யாருக்கோன்ற மாதிரி பார்ப்போம். அது ஒரு நல்ல வீடியோவா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக தொடர்ந்து நாளைக்கு நம்ம பேசுவோம் பல விஷயங்கள் பற்றி. மிக்க நன்றி, மகிழ்ச்சி.